சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்ம பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு சமயம் மடத்துல இருக்கிறவாளோட பேசிட்டு இருக்கிறச்சே, இங்க காஞ்சிபுரத்துல ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்துல சிவா விஷ்ணு ஆலயம் ஒன்று இருந்ததாமே, உங்கள யாராவது கேள்விப்பட்டிருக்கேளோ? எங்க இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்டாலாம் மகா பெரியவா. எல்லாருமே தெரியாதுன்னு சொன்னதும் பரமாச்சாரியார் ஒரு தீர்மானத்துக்கு வந்தார். மறுநாள் காலம்பரவே புறப்பட்டு குறிப்புகள்ல இருக்கிற அந்த இடத்த தேடிண்டு பார்க்க முடிவு பண்ணினாலாம் மகா பெரியவா. அடுத்த நாள் பெரியவாளோட சுமார் 30 பேர் கிளம்பினா. மடத்து குறிப்புகள்ல இருந்த அந்த இடத்த கண்டுபிடிச்சி கோயிலை எதிர்பார்த்து போய் நின்னவாளுக்கு அதிர்ச்சி தான் காத்திருந்தது. ஏன்னா ஆண்டவன் குடியிருக்கிற கோயில் இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு போன இடத்துல ஆட்கள் தான் குடியிருந்தா. அங்க நிறைய வீடுகள் தான் இருந்தது. பெரியவா அங்க வந்திருக்கிறா அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச உடனே அங்க இருக்க எல்லா மனுஷாலும் ஒண்ணு கூடிட்டாலாம். அந்த வீட்டுக்கு சொந்தக்காரா யாருன்னு விசாரிங்கோ, தனக்கு பக்கத்துல நின்னவா கிட்ட சொன்னாலாம் மகா பெரியவா. கொஞ்ச நாளை கழிச்சு ஒரு நடுத்தர வயதுக்காரர் பவ்யமாக பெரியவா முன்னாடி வந்து நின்னாராம். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாராம். இந்த வீட்டை மடத்துக்கு தரியா? நெத்தியில் அடிச்சாப்புல ரத்ன சுருக்கமா கேட்டாலாம் மகா பெரியவா. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்த அந்த நபர், பெரியவா மன்னிச்சுக்கணும், இது எனக்கு பிராச்சீனமா வந்த வீடு, எனக்குன்னு இருக்கிறது இந்த சொத்து மட்டும்தான், அதனால அப்படின்னு தயங்கி தயங்கி இழுத்தாராம். அங்குள்ள ஜனங்களுக்கெல்லாம் ஒரே வியப்பாம். பெரியவா கேட்டு ஒருத்தர் இல்லைன்னு சொல்றதா? என்ன மனுஷன் இவர்? ஆனா பெரியவா கொஞ்சம் கூட முகம் மாறல. சரி, அதனால ஒண்ணும் இல்ல, உனக்கு எப்போது தோணித்துன்னா அப்போ கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மலமலன்னு நடந்து மடத்துக்கு வந்து சேர்ந்தாளாம் மகா பெரியவா. இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த வீட்டோட சொந்தக்காரர் பெரியவாளை தரிசனம் பண்ண மடத்துக்கு வந்தாராம். பெரியவா, என்னோட பிள்ளைக்கு உடம்புக்கு முடியல, வைத்தியத்துக்கு நிறைய செலவாகுங்கிறா, அதனால வீட்டை வித்துடலாம்னு தோணித்து. ஆனாலும் நீங்க கேட்டதால உங்களுக்கே தந்துட்டு ஊரோட போய் இருந்துடலாம்னு அங்கேயே ஏதாவது வைத்தியம் பார்த்துக்கலாம்னு தீர்மானிச்சிருக்கேன், அதான் அப்படின்னு தயக்கமா சொன்னாராம் அந்த நபர். உன் பிள்ளையாண்டானுக்கு ஒன்றும் ஆகாது, அவன் தீர்காயுசா ஆரோக்கியமா இருப்பான், அவனுக்கு வைத்தியத்துக்கு நானே டாக்டர் கிட்ட சொல்றேன், அதோட உன்னோட கிரகத்துக்கு பர்த்தியா, அதாவது நீ தர வீட்டுக்கு பதிலா உனக்கு ஒரு வீட்டை கட்டித்தர சொல்றேன் அப்படின்னு சொன்னாலாம் மகா பெரியவா. பெரியவா ஆசீர்வாதம் தாண்டி வேற என்ன வேணும்? அதுக்கப்புறம் 10-15 நாள்ல அந்த வீடு மடத்துக்கு வந்தது. அந்த நபரோட குழந்தைக்கும் மருத்துவ சிகிச்சையில பூரண குணமாயிடுத்து. மடத்து சார்பாவே ஒரு கிரகத்தை கட்டி அதை அந்த நபருக்கு கிடைக்க பண்ணினாலாம் மகா பெரியவா. அதுக்கப்புறம் ஒரு நாள் பிரபலமான ஸ்தபதி ஒருத்தரை வர சொன்ன மகா பெரியவா தான் கேட்டு வாங்கின வீட்டோட குறிப்பிட்ட திசையில ஒரு இடத்த முதல்ல தோண்ட சொன்னார். சொன்ன திசையில இருந்த அறை ஒரு கழிப்பறை. ஆனாலும் பெரியவா உத்தரவை மீற முடியுமோ? பெரியவா உத்தரவை மீற முடியாம அதை இடிச்சிட்டு 6-7 அடி தோண்டினதுக்கு அப்புறம் லேசா லிங்கம் மாதிரி ஏதோ தெரிஞ்சது. அதை வெளியில எடுக்க முயற்சி செஞ்சார். எவ்வளவு முயற்சி செஞ்சும் முடியல. ஏகாம்பரேஸ்வரர் கோயிலோட யானையை கூட்டிண்டு வந்து இழுக்க வச்சு பார்த்தா பிரயோஜனமே இல்லை, லிங்கம் அசைய கூட இல்லை. விஷயம் தெரிந்த மகா பெரியவா அந்த இடத்துக்கு போய் கொஞ்சம் கங்கா ஜலத்தை லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி வில்வ பத்திரத்தை போட்டு கற்பூர ஆர்த்தி காட்டினார். இப்போ எடுங்கோ வரும் அப்படின்னு சொன்னாலாம் மகா பெரியவா. பெரியவா சொன்ன அடுத்த முயற்சியில தாய்ப்பசுவை பார்க்க தாவிண்டு வர கண்ணுக்குட்டி மாதிரி சட்டுன்னு வெளியில வந்ததாம் சிவலிங்கம். அமைதியா ஒரு புன்னகையை தவழ விட்டார் மகா பெரியவா. இதோட போதும்னு நிறுத்திட வேண்டாம், இன்னும் கொஞ்சம் தோண்டுங்கோ அப்படின்னார் மகா பெரியவா. அப்படி தோண்டும் போது டங்குன்னு ஒரு சத்தம்.
அங்க அனந்த சைனத்துல இருக்கிற ரங்கநாதரோட திருமேனி இருக்கிறது தெரிஞ்சது. அவ்வளவுதான். ஸ்தபதிக்கு கண்ணுல இருந்து ஜலமா பெருகி வழியறது. பெரியவா இந்த இடத்த போய் தோண்ட சொல்றேளே, இப்படிப்பட்ட இடத்துக்கெல்லாம் வர வேண்டி இருக்கேன்னு மனசுக்குள்ள நினைச்சேன். ஆனா சாட்சாத் பரமேஸ்வரனும் பெருமாளுமே எல்லாத்தையும் சகிச்சுண்டு இத்தனை காலம் இங்க புதைஞ்சு கிடந்திருக்கான்னா நாமெல்லாம் எம்மாத்திரம்னு இப்போ புரியறது அப்படின்னு தழுதழுத்தாராம் அந்த ஸ்தபதி. அப்புறம் சின்னதா ஒரு கோயில் அமைச்சு அந்த சிவலிங்க திருமேனியையும் ரங்கநாதரையும் அங்கே பிரதிஷ்டை செய்ய சொன்னார் மகா பெரியவா. ஹரியும் ஹரனும் சேர்ந்து கிடைச்சதால 2 பேரோட திருநாமத்தையும் இணைச்சு ஸ்ரீ அனந்த பத்மநாபேஸ்வரர் அப்படின்னு திருப்பெயர் சூட்டினார் மகா பெரியவா. காஞ்சிபுரத்துல உள்ள 108 சிவாலயங்கள்ல ஒன்னான அனந்த பத்மநாப ஈஸ்வரர் கோவில் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு சமீபமா இருக்கிற லிங்கப்பன் தெருவுல இருக்கு. பெரியவா சரணம். பெரியவாளுக்கு எதை பண்ணணும், எப்ப பண்ணணும் எல்லாமும் தெரியும். நாம பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். மகா பெரியவா சரணம் அப்படின்னு கண்ணை நன்னா மூடிண்டு பெரியவாளை மனசுல நிறுத்திண்டு பயபக்தியோட அவர் நாமஸ்மரணை பண்ணாலே போறோம். நம்மளுக்கு என்ன அனுகிரகம் பண்ணணும்ன்றது மகா பெரியவாளுக்கு தெரியும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.